Hi friends, welcome back to the channel. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லிட் கோடில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டு ஆட் ஆர் நாட் டு ஆட். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துக்கோங்க, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்கிற அரேயோட லென்த் வந்து 5. ஸோ நம்மக்கிட்ட 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது செகண்ட் லைனில். ஃபஸ்ட் லைனோட செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3. இந்த வேல்யூ எதுக்குன்னா, நம்ம எந்த நம்பர் கூட வேணால் இந்த 3யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக 3யை தான் ஆட் பண்ணணும் இல்லை, ஈச் அதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பரில் 1, அடுத்த நம்பரில் 2ன்னு சொல்லிட்டு அந்த 3யை வந்து எவ்வளவா வேணாலும் நம்ம டிவைட் பண்ணி எந்த நம்பரில் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சேம் நம்பர்ஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இப்போ இங்கே 63402ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கா, இந்த டிஃப்ரெண்ட் நம்பர் இல்லாமல் சேம் நம்பராக கொண்டு வரணும். இப்போது 4னா இதை வந்து இந்த 3 யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களால் 4 ஆக்க முடியுமா, இல்லை இந்த 3 யூஸ் பண்ணி உங்களால் இந்த ரோ வந்து கம்ப்ளீட்டாக 2 ஆக்க முடியுமா, இல்லை கம்ப்ளீட்டாக ஆக்க முடியலனா கூட மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒன்று இருக்குது, 2ஓட ஃப்ரீக்வன்சி வந்து 1 இருக்குது. உங்களால் இந்த 3 யூஸ் பண்ணி ஈச் எலமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எந்த நம்பரோட ஃப்ரீக்வன்சி உங்களால் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ அதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை சேம் ஃப்ரீக்வன்சியாக இருந்ததுன்னா எந்த நம்பர் ஸ்மாலரோ அதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டுக்கான இன்புட்டை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3யை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஓகே நான் உங்களுக்கு ஒயிட் போர்டில் வரைஞ்சி காட்டிடுறேன். ஸோ என்னது 63402. ஸோ இதில் இன்புட் பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட் இருக்குது. கேயோட வேல்யூ இது வந்து n, இது வந்து k. நம்ம வந்து ஆட் பண்ணுற எலமெண்ட் 63402 கரெக்டுங்களா? ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்குற இன்புட். இப்போது நீங்கள் இந்த 3யை வந்து இது கூட ஒன்று ஆட் பண்ணலாம். நான் வந்து இது கூட 1 ஆட் பண்ணுறேன், இது கூட 2 ஆட் பண்ணுறேன், இது கூட 2, இது கூட 1 ஆட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இது 4, இது ஆல்ரெடி 4 இருக்குது, 0, அப்புறம் 4. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த 3 யூஸ் பண்ணி எதையுமே 0 ஆக்க முடியாது. ஏன்னா உங்களால் வந்து ஆட் தான் பண்ண முடியும், தவிர மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த 3 யூஸ் பண்ணி எல்லா நம்பரையும் 6 ஆக்க முடியுமா? இப்போ நீங்கள் வந்து லெட்ஸ் நான் இப்போ 6 ஆக்கணும் முடிவு பண்ணுறேன். ஸோ இங்கே 6, 3 + 3 6, அதுக்கப்புறம் 3ல் பேலன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ 402. அப்போது இதில் வந்து சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் உங்களால் 2 ஆக்க முடியுமா பார்க்குறீங்க? 2 வந்து ஆக முடியாது. ஏன்னா ஓகே இதை பாருங்கள், 63. நான் இப்போ இந்த 3லேருந்து 2 இங்கே போடுறேன். ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4, 3 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 4, 6. ஏன்னா நீங்கள் 3லேருந்து 2 வந்து இங்கே கொடுத்துட்டீங்க, 2 கொடுத்துட்டீங்க, பேலன்ஸ் 1 இருக்குது. அந்த பேலன்ஸ் 1 நீங்கள் வந்து எதில் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு 2 வராது. ஏன்னா இது எல்லாமே 2 விட அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2 நம்பர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த 2 நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து 2ல் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு 4 முடிவு பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு 3 கிடைக்கிது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது பிக்கர்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு பிக்கர் பார்த்தீங்கன்னா 3 தான் பிக்கர். ஸோ 3 தான் ஆன்சர். 3 வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வேறு என்ன இருந்திருக்கு, 4. அப்போது 3,4 அதான் வந்து இவங்க சொல்ல வராங்க, 3,4ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 63402ன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 and 4. ஏன்னா 4 வந்து உங்களால் 3 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது 4ஓட ஃப்ரீக்வன்சியை 3 டைம்ஸ் வர மாதிரி உங்களால் 3 யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ 3 டைம்ஸ். எந்த நம்பருக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4க்கு. ஸோ வந்து 4 ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன போட்டு பார்க்கலாம். இது என்ன இருக்குது, ஓகே இது வந்து 3,5.
இது 3,5 பாருங்களேன், நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, நான் இதை வச்சு உங்களுக்கு இன்னொரு கூட சொல்ல முடியும் எக்ஸாம்பிள். 3, 4, 5, 5, 5. ஓகே. பார்த்தீங்கன்னா இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொடுத்துருக்க கே வேல்யூ வந்து 4. இந்த 3 நம்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த 4 யூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஒன்று ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6, 6, 6. அப்போது என்னால் வந்து 6 வந்து கொண்டு வர முடியும். 4 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா 3. சேம் நம்பராக இருக்கிற 6ஓட ஃப்ரீக்குவென்சி 3. இங்கே சேம் நம்பராக இருக்கிற 5ஓட ஃப்ரீக்குவென்சி வந்து உங்களுக்கு 3. இதில் வந்து 5 இருக்குது. நிமிஷம் வைஸ். இதில் வந்து உங்களுக்கு 5 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 6 இருக்குது. ஆனால் அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, your task is to find the maximum number of occurrences of some number in the array after performing no more than k allowed operations. No more than k allowed operations. If there are exactly such numbers, your task is to find the minimum one. Sorry, if there are several such numbers. அதாவது உங்களுக்கு ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி உடைய நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் மினிமம் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சியுடைய 2 நம்பர் இருக்குது, 5 and 6. இதில் மினிமம் என்ன? 5 தான். ஸோ நம்ம வந்து இதான் ஆன்சர். ஸோ இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஒரு இன்புட் அரே இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சராக வர சான்ஸ் இருக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லெட்ஸே உங்களுக்கு வந்து இப்போது இது இருக்குது. உங்கள்கிட்ட வந்து இப்போது 3 இருக்குது. இந்த பக்கம் கே வேல்யூ வந்து உங்களுக்கு 10,000 வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 111 இருக்குது. இப்போது இதிலேருந்து 100 எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிங்கன்னா 10,000ல் 300ங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ தான். ஸோ 101 வந்துடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு அது முக்கியம் இல்லை. கே வந்து ஆட் பண்ணுறோமா பண்ணலன்றது முக்கியம் இல்லை. சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதுவும் வந்து 3 ஃப்ரீக்வன்சி தான், இதுவும் 3 ஃப்ரீக்வன்சி தான். ஆனால் நமக்கு எது கம்மியாக இருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து 1 கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து 1 தான் எடுத்துக்கணும். அதே தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செகண்டில் வர வேல்யூ வந்து ரேஞ்ச். இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, மினிமமாக வர வேல்யூ மினிமம் ஆஃப் தி அரே மேக்ஸ் ஆஃப் தி அரே. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் ஆன்சர் புரிஞ்சிச்சு. இதில் எது மேக்ஸிமம்? 5. அதே மாதிரி தான் வந்து இங்கே பாருங்களேன். இதில் வந்து நம்ம ஆன்சர் வந்து 4 இருந்திருக்கு. ஸோ இதில் நம்மளோட ஆன்சர் 4. அப்போது உங்களுக்கு ஆன்சராக வர வந்து ஒரு நம்பர் வந்து இந்த அவங்க கொடுக்கப்பட்ட அந்த எலமெண்ட்டில் இருக்கிற ஏதாச்சும் நம்பர் தான் இருக்குமே தவிர அதில் இல்லாமல் இருக்கிற எந்த நம்பருமே உங்களுக்கு ஆன்சராக இருக்காது. ஸோ வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த செகண்டாக வர ஆன்சரில் வர செகண்ட் எலமெண்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் தி அரே டு மேக்ஸிமம் ஆஃப் தி அரே மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மினிமம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கே 0 இருந்துச்சுன்னா, இப்போ 3 இருக்குது, 0 உங்களால் எதுவுமே வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து 1, 2, 3 இருக்குது அப்படின்னா இது மூணுமே வந்து சேம் ஃப்ரீக்வன்சி. இதோட ஃப்ரீக்வன்சி என்ன பார்த்தீங்கன்னா 1. ஆனால் இதில் இருக்க மினிமம் வேல்யூ என்னது? 1. ஸோ உங்களுக்கு இதை தான் ஆன்சர் எடுக்க முடியும். ஃப்ரீக்வன்சி வந்து 1, மினிமம் வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி வந்து ரேஞ்ச் எங்கே இருக்கும்? ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் வந்து இதர் ஒரு எலமெண்ட் அட்லீஸ்ட் 1 இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அப்போ எல்லா எலிமெண்ட்டுமே சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 1. அப்போ அதில் எது மினிமமோ நீங்கள் அதை தான் ஆன்சராக போடணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து எதில் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to n. ஓகேவா? இப்போ இது
இதோட ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 to n வரைக்கும் தான் இருக்க முடியும். பிகாஸ் ஓகேங்களா, இது வந்து 1 to n தான் இருக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ரேஞ்சே வந்து அதான். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 to n தான் இருக்க முடியும் இது. ஓகே, இது மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு இதே வந்து ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் வந்து 2 விஷயம் புரிஞ்சிச்சு. அதாவது ஆன்சரில் ஃபஸ்ட்டாக வர எலமெண்ட்டோட ரேஞ்ச் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி வந்து எதர் ஒன்றா இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக அந்த அரேயோட லென்த்தாக இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3. ஏன்னா இது எல்லாமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த அரேயோட லென்த் தான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அப்படி இது எதுவுமே சேமாக இல்லைன்னா 1 தான் வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி. அதில் இருக்கிற மினிமம் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம கோட் போய் எழுதிடலாம். டவுட் இருந்தால் திரும்பி இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, hash include iostream hash include vector. இதில் வந்து நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம், என்னதுன்னா அல்காரிதம். ஏன்னா சார்ட்டிங் யூஸ் பண்ண போகிறோம், அதனால். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். int main return 0. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து எண்ணும் கேவும் கொடுத்துட்றாங்க. அதை முதல்ல நம்ம வாங்கிக்கலாம். cn n, k. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெக்டார் டிஃபைன் பண்ணணும் இல்லையா, அதோட இதை வந்து நம்ம நம்ஸ்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அதோட லென்த் வந்து n. ஓகே, அதோட டேட்டா டைப் வந்து இன்ட்டு கொடுத்தாச்சா. இப்போ அதுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் வாங்கிக்கலாம். int I equal to 0, I less than n, I plus plus. cn nums of I. ஓகே, c nums of I போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன் சார்ட் பண்ணுன்றதை அங்கே பார்த்துடலாம் ஒயிட் போர்டில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ரேண்டமாக இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 63404. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க 6340453. 53 வேல்யூ வந்து 63404. ஓகேவா, இப்போ இதை நம்ம சார்ட் பண்ண எப்படி இருக்கும்? 0 3 4 4 6 சார்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பைனரி சர்ச் வந்து 1 to n பண்ண போகிறோம். இங்கே மேலே சொன்ன மாதிரி 1லேருந்து n வரைக்கும் நம்ம வந்து பைனரி சர்ச் பண்ணி இதை ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். லெட்ஸ் சே இப்போ வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா n வந்து 5. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா n-க்கு பதிலாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 5 இருக்கும். இதோட மிட் என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து 1 to இது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 1லேருந்து லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு வந்து கேவோட வேல்யூ வந்து 1, கேவோட வேல்யூ இல்லை, ஃப்ரீக்வன்சி வந்து 1 வச்சுக்கோங்க. சரி பண்ணுங்க, இது வந்து மிட்டு தான். ஓகேங்களா, 1 இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ என்ன? 1னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி 1 இருந்தாலே போதும். இதை நீங்கள் ஆல்ரெடி சார்ட் பண்ணதால் இதான் வந்து மினிமம். ஓகேவா, சார்ட் பண்ணதால் மினிமம் வந்து இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 0. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து ஆன்சர் 0, இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 1 இருக்கும். லெட்ஸே இப்போ வந்து நீங்கள் ஓகே உங்களால் வந்து ஃப்ரீக்வன்சி 1ல் மினிமம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 2ல் வந்து உங்களால் மினிமம் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சி 2ல் மினிமம் கண்டுபிடிக்க முடியுது பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி 2னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பார்க்குற இது எல்லாமே நீங்கள் 2 2வாக பார்ப்பீங்க. பாருங்களேன், இது வந்து இது செக் பண்ணுவீங்க,
இதையும் செக் பண்ணுவீங்க, இதையும் செக் பண்ணிவிட்டு இதையும் செக் பண்ணுவீங்க. ஸோ 1, 2 செக் பண்ணிவிட்டு 2, 3 அப்புறம் 3, 4, 4, 5 இந்த மாதிரி 2, 2 செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி 2 இல்லை. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது 0வும் 3யும் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேலை என்னென்னா ரெண்டுத்தையும் சேம் பண்ணால் தான் ஃப்ரீக்வன்சி சேம் பண்ணணும்னா இப்போ நீங்கள் 3யை 0 ஆக்க முடியாது. ஏன்னா யூ ஹேவ் டு ஆட். ஓகேங்களா? ஆட் பண்ணுறதால மேக்ஸிமம் நம்பரை தான் மினிமம் நம்பரை தான் உங்களால் மேக்ஸிமம் நம்பர் ஆக்க முடியும் தவிர மேக்ஸிமம் நம்பரை குறைக்கவே முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் நம்பரை குறைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சப்ராக்ட். ஸோ அது வந்து நாட் அ ரூல். அவங்க சொல்லலை, ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் minimum number to maximum number, change minimum number to maximum number using k. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருந்ததுன்னா உங்களுக்கு கேவே உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஒன்று தான், நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டீங்க அதில். ஸோ சேஞ்ச் மின் டு மேக்ஸ் யூஸிங் கே. இப்போ நீங்கள் கேவோட வேல்யூ என்ன? 3. அப்போ இந்த 3 இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 3 இந்த வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி 2ன்னு சொல்லிட்டு பண்ணீங்க. இந்த கேஸில் வந்து ஃப்ரீக்வன்சி 2 அசியூம் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி 2 ஆன்சர் வந்து உங்களுக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. ஏன் நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே போனாலும் உங்களுக்கு வந்து லெட்ஸே சொல்கிறேன். இப்போ இதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து 3 and 4 எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து 3யும் 4ம் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மேலே கேவோட வேல்யூ வந்து 2 இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து 1 ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேவோட வேல்யூ வந்து 2 ஆகிட்டு அந்த 1 இங்கே கொடுத்துரும் 4,4. அப்புறம் அப்போ இதுவுமே நமக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கே ஈக்குவல், அதாவது ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 2 ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 4. ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து மினிமம் வேணும். 4 மினிமமாக 3 மினிமம்? 3 தான் மினிமம். ஸோ நமக்கு இதான் ஆன்சராக வேணும், இது வேணாம். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டை ட்ராவல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ வந்து அந்த என்னது ஃப்ரீக்வன்சியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சபரி கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் பிரேக் போட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா அதான் மினிமமாக இருக்க போது. ஃபர்தராக நீங்கள் வந்து பின்னாடி போனால் கூட அது மேக்ஸிமம் நம்பரை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணது, இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கீங்க, எனக்கு வந்து 2 நம்பரும் சேமாக இருக்குது அப்படின்னா வந்துடுங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு 3னா உங்களுக்கு 3 நம்பர் சேமாக இருந்தால் அப்படியே பேக் அடிச்சிடுறீங்க. ஏன்னா மினிமம் நம்பர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் சார்ட்டட் அரேல. ஓகேங்களா? ஸோ வந்து 3 வந்து என்ன பண்ண முடிஞ்சு. ஓகே, என்னால் வந்து இந்த கேவோட வேல்யூ யூஸ் பண்ணி 3ன்ற அதாவது இந்த கேவோட வேல்யூ யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி 2ல் 3ன்ற நம்பர் கொண்டு வர முடியும் அப்படின்னா என்னால் வந்து இந்த கே வேல்யூ யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி 3 கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா அதிகமான ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலி நமக்கு எஃப் ஈக்குவல் டு 2ன்றது நமக்கு பாசிபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் எஃப் ஈக்குவல் டு 3 போடுறேன். எஃப் ஈக்குவல் டு நான் 3 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாசிபிள் சப்பரிஸ் நான் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0, 3, 4. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3, 4, 4. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4, 4, 6. இதான் வந்து பாசிபிள் சப்பரிஸ் இஃப் எஃப் ஈக்குவல் டு 3. பாசிபிள் சப்பரிஸ் போட்டாச்சா? இப்போது இது மேக்ஸாக இருக்கிறதால நீங்கள் எல்லாத்தையுமே வந்து 4 ஆக்கணும். இதுதான் மேக்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் 4 ஆக்கணும். அப்போது கேலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கே எடுங்களேன். கே வந்து 3 இருக்கா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து 3 ஆட் பண்ணிங்கன்னா 3000. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணல. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஆட் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா ஆல்ரெடி கே ஈக்குவல் 3 தான் இருக்குது. இந்த பெண்ணு வேறு அடிக்கடி வேலை செய்ய முடியாது. கே ஈக்குவல் டு 3ன்றதால உங்களால் வந்து கேல இருக்கிற வேல்யூ வச்சு உங்களால் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். கே ஈக்குவல் டு வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா 3 இருக்கா? ஆமாம். அந்த 3ல வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 1 எடுத்து ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு எல்லாமே 4 ஆயிரும். ஓகேவா? இது 4 ஆயிடுச்சு. இப்போது
கே ஈக்குவல் டு 3 இருக்குது. அதிலிருந்து நீங்கள் வந்து ரெண்டு எடுத்து ஓகே இங்கே இருக்க முடியுது. ஓகே ஓகே கே ஈக்குவல் டு 3 அதிலிருந்து நீங்கள் வந்து 2 எடுத்து 4 ஆட் பண்ணிங்கன்னா 6 ஆயிரும். மீதி 1 இருக்கும், அதை இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 5 ஆயிரும். 6 இருக்கும். ஸோ உங்களால் வந்து ஃப்ரீக்வன்சி இப்போ வந்து 3 ஃப்ரீக்வன்சி இந்த சப்வேரியரில் எல்லாமே நீங்கள் சேமாக, இங்கே வந்து சேமாக இல்லை, இங்கேயும் சேமாக இல்லை, இங்கே வந்து சேமாக இருக்குது. அப்படி தான் கரெக்டு. அதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து போக தேவையில்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆனால் கூட இப்போ 666 தான் கிடச்சிருக்கும். அப்படியே உங்களுக்கு கேயோட வேல்யூ வந்து 666 தான் கொடுத்துருக்கோம். கேல வந்து கொஞ்சம் நிறையா அதிகமாக வேல்யூ வந்து 666 கொடுத்துருக்கும். பட் அது எனக்கு தேவையில்லை, பிகாஸ் 4 தான் ஸ்மாலர். ஸோ நீங்கள் இதான் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கேயோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த கேயோட வேல்யூ பைனரி சர்ச்சில் போட்டு நம்ம முன்னாடி போகலாமா பின்னாடி போகலாமான்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது எப்படி பண்ணுன்றதை பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணுன்றது சொல்லிடுறேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் மாதிரி. இப்போது இது எடுத்துக்கோங்களேன், 034. இந்த 034 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 வந்து பெருசாக இருக்கும் இந்த லைனு, 3 வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். கரெக்டாக 2 வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், 1 இவ்வளோ குட்டியாக இருக்கும். ஆனால் அந்த 2 ரெண்டுமே நம்ம இல்லை, நமக்கு 0 தான் இருக்குது. 0 வந்து ரொம்ப குட்டின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை குட்டியாக இருக்குது. அப்படின்னா இந்த வேல்யூ 4 நம்மகிட்ட இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் எல்லாத்தையும் 4ஆக தான் மாற்ற போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் 4ல் எதையுமே நீங்கள் ஆட் பண்ண கூடவே கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து 4ஆக மாற்ற போகிறீங்க. ஏன் நம்ம வந்து 4ஆக மாற்ற சொல்லிட்டோம்? ஏன்னா 4க்கு மேலே வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கண்டிப்பாக அந்த அரேல தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் 4ஆக மாற்றுறீங்கன்னா 4 வந்து ஒரிஜினல் அரேல இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து 100ஆக மாற்றினு வச்சுக்கோங்களேன், உங்களால் கேயோட வேல்யூ நிறையா இருந்தால் இது எல்லாத்தையும் உங்களால் 100ஆக மாற்ற முடியும். ஆனால் அந்த 100ன்ற வேல்யூ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் அரேல இருக்கா? இல்லை. ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூவை தான் நீங்கள் வந்து ரிமைனிங்காக உங்கள் சப்அரேல என்ன எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸுமே அந்த சப்அரேல இருக்க மேக்ஸ் தான் மாற்றணும். ஷோ இல்லைன்னா இங்கே பாருங்க, சேஞ்ச் ஆல் elements in subarray to maximum element. அதாவது சேஞ்ச் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் சப்அரே டு மேக்ஸிமம் எலிமெண்ட். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஹைட்டுக்கு கொண்டு வரணும். கரெக்டுங்களா? எல்லாத்தையும் 4ன்ற இந்த ஹைட்டுக்கு கொண்டு வரணும் இங்கேருந்து. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற லென்த் எவ்வளோ? இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பென்சில் வேறு அடிக்கடி வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ நான் உங்களுக்கு ஷேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் உங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணுறதுக்கு இப்போ இதான் உங்கள் சப்பரியில் 3 எலிமெண்ட் இருக்குது, 0, 2, 0, 3, 4ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த போர்ஷன் ரைட் போர்ஷன் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. கரெக்டாக? ரைட் போர்ஷன் you already have. லெஃப்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுற போர்ஷன், லெஃப்ட் போர்ஷன் தான் உங்களுக்கு தேவை. அப்போது இதை வந்து நீங்கள் கேலேருந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா டேக் ஃப்ரம் கே. கரெக்டுங்களா? டேக் ஃப்ரம் கேன்னு சொல்லிட்டு கேலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கேல வந்து தேவைப்படுற போர்ஷன் இருக்குது அப்படின்னா, எங்கேயா இருக்குதுன்னா சரி, அப்போ நம்ம அடுத்த சப்மரை மூவ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஓகே அதாவது இங்கே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே வந்து நீங்கள் பிரேக் போட்டுருவீங்க, பிரேக் போட்டு வெளியே வந்துடுவீங்க. இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க, 4க்குலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கேன்ற ஃப்ரீக்வன்சியில் இதை ஃபுல்லாகவே ட்ராவல்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா
ஓகே என்னால் ஃபர்தராக ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறீங்க. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச கேன்ற ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா? கேல ஃப்ரீக்வன்சி கே வந்து சம் வேல்யூ நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க. ஸோ வந்து லெட்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து இது கிடச்சிருச்சு 4 and 4 இதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 3 வந்து இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் 3ல இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 4 எனக்கு வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட் சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஆக்சுவலாக அப்படி தான் நினைக்கிறேன். வேறு நம்ம சூஸ் பண்ணலாமே. பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, எங்கே 6 இருக்குது, எழுத மாட்டேங்குது. என்ன கைஸ் எழுத மாட்டேங்குது. ஓகே நான் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே இப்போ எழுத கைஸ் பார்க்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணிங்கன்னா என்ன போட்டிருந்தோம், 6 3 402 6 3 402 தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 0 2 3 4 6 அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா ஃப்ரீக்வன்சி 4, அப்போனா உங்களுக்கு வந்து 4 சப்ரேஸ். அப்போ உங்களோட சப்ரேஸ் பார்த்தீங்கன்னா 2 சப்ரேஸ் அவங்க இருக்க முடியும் வித் லென்த் 4ஓட. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே எழுதுகிறேன். 0 2 3 4 இது உங்களுக்கு ஃபஸ்ட் சப்ரே. அடுத்த சப்ரே பார்த்தீங்கன்னா 3 4 0 2 சாரி நான் மேலே பார்த்துறேங்க, கீழே எழுதுறேன். 0 இது வந்து 2 2 3 4 2 அடிச்சிடுறேன். இப்போ வந்து 2 3 4 6 நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த கிராஃப் மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வேறு என்ன இருக்குது அதைத்தான் நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே 4ஆக மாற்றுனீங்கன்னா இதோட சம் உங்களுக்கு என்ன வரும்னா 1 2 3 4 4 4 16 இது மொத்தமாக உங்களுக்கு வந்து 16 கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற சம் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் 4ஆக மாற்றினீங்கன்னா இதோட வேல்யூ இது எல்லாமே 4ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மொத்த சம் வந்து 16ஆக இருக்கும்ல. அப்போது என்னென்னா வந்து இந்த லாஸ்ட் எலமெண்ட் 4 இன்ட்டு இந்த இடத்துல வந்து 4 வந்து 3 டைம்ஸ் வரணும். ஸோ 4 3 12 12ங்களா. ஸோ வந்து 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து 5 இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் சம் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி 5 இருக்குது. ஏன்னா இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 கிடச்சிடும். உங்களுக்கு தேவைப்படுற சம் என்ன 12. ஸோ எனக்கு வந்து 12 சம் வேணும். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு 5 இருக்குது, வேல்யூ 5 இருக்குது. அப்போ எனக்கு மீதி தேவைப்படுற வேல்யூ வந்து 7. இந்த 7 வந்து ஈக்குவல் டு கேயான்னு பார்க்கணும். ஈக்குவல் டு கேயா. ஆனால் நம்ம கேயோட வேல்யூ வந்து 3 கரெக்டாக. கேயோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்போனா உங்களால் வந்து 4ன்ற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு உங்களால் ஆன்சரை ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிடுறீங்க. இப்போது இதுக்கு தானே ஃபார்ம் பண்ண முடியல, அப்போ ஃபர்தராக ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னா உங்களால் ஃபர்தராக ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸ் சே இது உங்களோட சார்ட்டட் அரே, ஓகேங்களா. இந்த சார்ட்டட் அரே வந்து சம் கேசஸில் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் the array was 5 5 5 6, ஓகேங்களா. இப்போது இந்த மூணுமே வந்து 6ஆக இருக்கணும். அப்போனா அது என்னவாக இருக்கணும், உங்களுக்கு ஆன்சர் வந்து சம் வந்து 18ஆக இருக்கணும். ஆனால் அது உங்களுக்கு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. அப்போனா 5 3 தான் 15, ஓகேவா. 5 3 தான் 15. அப்போது இது வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா
3 இருக்கும். இந்த வேல்யூ ஈக்குவல் டு k1 செக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி k ஈக்குவல் டு 3 தான். கரெக்டுங்களா? அப்போது இது ட்ரூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார் லூப்பில் ட்ராவர்ஸ் கம்ப்ளீட்லி ஓகேங்களா? break only if you find answer. ஓகேவா? ஓகே, இதான் சொல்லிட்டாங்க கிட்ட. இப்போ நம்ம கோட் பக்கம் போயிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்னா வந்து லெஃப்ட்டு நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியை தான் பைனரி சர்ச் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரேஞ்ச் வந்து 1 to n. ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் between 1 to n. அதனால் int I equal to left equal to 1, right equal to n. மிட் வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறது while left less than or equal to right, mid is equal to left plus right minus left by 2. ஓகேங்களா? இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து சர்ச் பண்ண போகிறோம். என்ன சர்ச் பண்ணலாம்? செக்குன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அது வந்து பூலியனாக இருக்கட்டும். இஃப் செக்கில் வந்து நீங்கள் என்ன பர்சன்ட் போகிறீங்கன்னா நம்ஸ் அரே பர்சன்ட் போகிறீங்க. நீங்கள் ஆப்வியஸாக மிட்டை தான் சர்ச் பண்ணுவீங்க அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கே எலமெண்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ஸோட லென்த்தையும் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார் லூப்பில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, என்னால் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அவன் அதிகமான ஃப்ரீக்வன்சி நான் செக் பண்ணுறேன். அப்போ அதுக்கு பேர் என்ன? லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. இல்லைப்பா என்னால் இந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்ண முடியல, அப்போ நீ ஃப்ரீக்வன்சி குறைச்சிங்க. அதுக்கு அப்படின்னா ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான். ஓகே, இப்போ நான் அந்த செக்குன்ற ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த செக் ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோன்னா பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, பூல் ரிட்டர்ன் பண்ணோம். என்ன எடுத்துக்கோன்னா அரே எடுத்துக்கோம். அந்த அரேவை நம்ம எப்போவுமே வந்து அட்ரஸில் தான் வாங்குவோம். ஆம்பர்சன்ட். அதுக்கப்புறம் அரேக்கு வந்து இந்த இடத்துல நம்ம அரேக்கு வந்து அரேன்ற நேம் வச்சுக்கலாம். மிட்டுன்ற வேல்யூ வந்து இங்கே சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம இது ஆம்பர்செட்டில் வாங்கிக்கலாம். ஏன்னா மிட்டுன்றது வந்து மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆம்பர்சென்ட் ஆஃப் மிட்டு. அதே மாதிரி கேயோட வேல்யூவும் இங்கே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆம்பர்சென்ட் ஆஃப் கே. அதே மாதிரி என்னோட வேல்யூவும் சேஞ்சே பண்ண மாட்டோம். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பேசிக்காக நம்ம எல்லாத்தையும் இங்கே அட்ரஸில் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி சம் தான் என்ன பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்கேஸ்லாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து இதில் பார்த்துருந்தோம். இது பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து 3 இருக்குது. 3உடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 தான் வந்து அரேயோட லென்த்து. அந்த எல்லா நம்பருமே சேமாக இருக்குது. அப்போது நம்மளோட இந்த சம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்போது நம்மளோட இந்த வைல் லூப்பில் வந்து ரைட் ஈக்குவல் டு n, மிட் ஈக்குவல் டு n. அப்போனா கம்ப்ளீட் லென்த்தை வந்து செக் பண்ண போது நம்மளுடைய வைல் லூப்பில் இருக்க செக்ன்ற ஃபங்க்ஷன். அப்படி செக் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சம் பண்ணும் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா 5 3 15. ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட இதனுடைய மேக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். இப்போது இதில் இருக்கிற எல்லா இதையும் நீங்கள் வந்து 5ஆக மாற்றணும். ஸோ வந்து 5ஆக மாற்றணுன்னா இந்த லாஸ்ட் நம்பரை நீங்கள் விட்டுருவீங்க. இந்த 2 நம்பரை நீங்கள் வந்து 5ஆக மாற்றணுமா?
அப்போனா வந்து 5 into 2 equal to 10. இது நீங்கள் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10. ஓகேங்களா? அப்போனா 10 மைனஸ் 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0. அப்போ உங்களுடைய கேவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு என்னது ஆக்சுவலி வந்து இது ஆக்சுவலி என்னதுன்னா கேவோட வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் திஸ் வேல்யூ. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு உங்ககிட்ட போதுமான அந்த கேவோட வேல்யூ இருக்கா? இப்போ உங்களுக்கு அந்த கேவோட வேல்யூ 0 இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுறது 0 தான். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு தான் அர்த்தம். அப்போது வந்து அதுக்கு மேலே எனக்கு வந்து 0 மட்டும் இல்லை, எனக்கு வந்து 4 இருக்குது. 4லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க சொல்கிறீங்க. 4லேருந்து எனக்கு எதுவுமே வேணாம், ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுறது வந்து 0 தானே. கேவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் 0 இருக்குது அப்படின்னா அப்போ இது ட்ரூ தானே. ட்ரூ தான். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 4, ஆனால் எனக்கு 4 கூட தேவையில்லை, எனக்கு வந்து 0 மட்டும் இருந்தால் போதும். அப்போனா உங்களோட கேவோட வேல்யூ வந்து 0க்கு மேலே இருக்குது. அப்போனா இது கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். அப்போ ஃபர்தராக என்ன பண்ணோன்னா இதுக்கு மேலே ஃப்ரீக்வன்சி வந்து ஆட் பண்ண 4 ஃப்ரீக்வன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண பார்க்கும். பட் நம்மளோட வைல்ட் லூப் வந்து பிரேக் ஆகுறதால வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 5. உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் 5, உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீக்வன்சி வந்து 3. ஓகேவா? இதெல்லாம் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரேர் கேஸில் நீங்கள் ஆட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 10,000 என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்களேன். 10,000 இல்லை ஒரு 1 lakh என்ட்ரிஸ் இருக்கும்போது அப்போது நீங்கள் லாஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் n இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஒன் எலமெண்ட் 5. இதான் உங்களுடைய சம்மாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா நம்பருமே சேம் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் ஈச் எலமெண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. அப்போது உங்களோட சம் வந்து லாங் இன்ட்டில் போக வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஸோ வந்து மேக்ஸிமம் உங்களோட சம் வந்து மொத்தமாக ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் விடுறீங்க. ஸோ நீங்கள் அதை சேர்த்தாவே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகிறது கிடையாது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ n cross a of i அரே ஆஃப் எலிமெண்ட். ஸோ நீங்கள் இந்த சம்முன்னு மட்டும் நீங்கள் வந்து லாங் இன்ட்டில் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, நம்ம லாங் வச்சுக்கலாம். லாங் int sum is equal to 0 இப்போதைக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அதாவது நீங்கள் ஈச் ஃப்ரீக்வன்சிக்கும் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு n² டைம் காம்ப்ளெக்சிட்டி கொடுத்துரும். ஸோ அது வந்து நம்ம n டைம் காம்ப்ளெக்சிட்டி முடிக்கிறதுக்காக நம்ம ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வேணும். அப்போது அந்த ஃபஸ்ட்டில் இருந்து அந்த ஃப்ரீக்வன்சி சார்ட் பண்ணோமா? சார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கே சார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து பிரேக் ஆகிறதுக்கு. சார்ட் num start begin nums dot end. ஓகே, நம்ம இப்போ இங்கே சார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஃபார் லூப் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மிட் வரைக்கும் அந்த ஸ்லைடிங் விண்டோ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் விண்டோவில் வந்து ஃபஸ்ட்டு விண்டோவில் எவ்வளோ சம் இருக்குறது இங்கே அதை ஆட் பண்ணிக்கணும். ஃபார் int i equal to 0 i less than mid minus 1 i plus plus. ஏன் mid minus 1 less than 4 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி 3ன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 எலிமெண்ட்டை தானே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருக்க 3 எலிமெண்ட்னா 0 1 2 ஆட் பண்ணணும். ஆனால் இப்போ நான் போகிற கண்டிஷன் படி மிட் மைனஸ் 1, ஸோ 3 minus 1 வந்து 2, 1 தான் லெஸ் தென் 2, ஸோ 0 1. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் தான் ஆட் பண்ணுறீங்க கேட்குறீங்க. ஸோ நான் சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு, சம் ப்ளஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த இதை வந்து ஒவ்வொரு நீங்கள் இப்போ ஸ்லைடிங் விண்டோ மூவ் பண்ணும்போது லாஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா சாரி ஸ்லைடிங் விண்டோ நீங்கள் மூவ் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற ஒரு இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது நீங்கள் வந்து தள்ளி விட்டுறணும் வேணான்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எது வரைக்கும் போனீங்களோ மிட் மைனஸ் ஒன் வரைக்கும் போனீங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து மிட் மைனஸ் ஒன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன் மிட் மைனஸ் ஒன்று ஐ ஷுட் பி லெஸ் தென் என்ன, அப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சம் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ. நீங்கள் அந்த இப்போ ஃப்ரீக்வன்சி 3 இருக்குதுன்னா 3வது எலிமெண்ட் ஆட் பண்ணாமல் நீங்கள் போகிறீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 3வது எலிமெண்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஃபர்தராக லூப்பில் வந்து அது பக்கத்தில் இருக்க எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு முன்னாடி இருக்க எலிமெண்ட் மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு மூணு எலிமெண்ட்டோட சம் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போது கம்பேர் பண்ணணும். கேயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுவா, அதாவது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கேயோட வேல்யூ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஆஃப் திஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி? ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் இது ப்ராடக்ட் ஆஃப் இப்போது நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற அந்த எலமெண்ட்டு தான் மேக்ஸிமம் எலமெண்ட்டாக இருக்கும். அது ப்ராடக்ட் ஆஃப் லென்த்து. இப்போ அந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் போடலாம் 3ன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலி வந்து நமக்கு இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 3 தான். 5ல் வந்து நம்ம 3 போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம 2 தான் போட்டோம். நீங்கள் தேடி வந்த ஃப்ரீக்வன்சி 3. ஆனால் நீங்கள் இந்த லார்ஜஸ்ட் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுற அந்த நம்பர் வந்து மிட் மைனஸ் 1. ஏன்னா நீங்கள் இந்த 1 இங்கே இக்னோர் பண்ணிடுறீங்க இல்லையா, இந்த ஃபைலை இக்னோர் பண்ணிடுறீங்க. இந்த ஃபைலை இக்னோர் பண்ணுறதால உங்களுக்கு வந்து மிட் மைனஸ் 1 தான் போடணும். ஓகே. இப்போது இது உங்களுக்கு தேவைப்படுற சம்மு. ஆனால் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருக்கிற சம்மை நீங்கள் தான் மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. உங்கள் கிட்ட ஆல்ரெடி இருக்கிற சம்மை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். ஓகே. சம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இது கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த மிட் மைனஸ் 1 வந்து நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சம்மை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க ரைட்டா. ஸோ இந்த சம்மில் வந்து உங்களுக்கு மொத்த இதுவுமே இருக்கும். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 3 எலமெண்ட் வந்து இருக்கும். அப்போது உங்களுக்கு தேவைப்படுற ஓகே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னென்னா வந்து இந்த சம்மில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற இந்த 15மே இருக்குது. இந்த 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ 5 3 15. இப்போ நீங்கள் 10 மைனஸ் பண்ணீங்க. நான் அதில் கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இந்த மொத்த சம்மையுமே ஓகே. இப்போ இங்கே இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சம் வேணும் இல்லையா, அதான் 15. கரெக்டுங்களா. அதான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அந்த A ஸ்டார் இன்டூ மிட். அப்போது நீங்கள் இதில் ஆல்ரெடி இருக்க சம்மை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் கிட்டே வந்து இவ்வளோ சம் இருக்குது. ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற கே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுமா பண்ணாதான் தான் கேள்வி. ஓகேங்களா. அதனால் இது நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம். ஃபஸ்ட் நான் இதை போட்டு ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அதை போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு வந்து இவ்வளோ சம் வேணும் இந்த ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும்னா ஆல்ரெடி இருக்கு நான் சம்மை மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு தேவையானது எவ்வளோ அந்த ரிமைனிங் கே கிட்ட இருக்கா, என்னால் வாங்க முடியுமா, கீழே இருந்து வாங்க முடியும் அப்படின்னா சாரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டு வந்து என் வரைக்கும் போய் சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் லாங் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆக்சுவலி. ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து லாங் போகலாம். சம் ஆல்ரெடி நீங்கள் லாங்கில் டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகேவா. அப்போ இந்த ரெண்டுமே லாங் போக சான்ஸ் இருக்குது அப்படின்னா மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக அது லாங்காக இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து பெருசாக இருந்துச்சு. அப்போது இது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னாலே சம் உங்களுக்கு பெருசாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அப்போது ரெண்டுமே லாங் இருந்துட்டு அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று குட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இன்டீஜருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நம்ம கேக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு இன்டீஜர் டைப் காஸ்டிங் பண்ணலை லாங் மாறுன்னு சொல்லிட்டு. ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து அவங்க கேட்டிருக்கிறது 2 தானே. ஒரு அரேவை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. சாரி வெக்டர் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இன்டீஜர் வெக்டார். அதோட பேர் வந்து ஆன்சர்னு வச்சுக்கோங்க. இனிஷியலி அதோட வேல்யூ வந்து 0 0. ஓகேங்களா.
0 கிடையாது. உங்களுக்கு மினிமமாக வந்து உங்களுக்கு அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நம்பர் கண்டிப்பாக கிடச்சிடும். ஃப்ரீக்வன்சி வந்து n இல்லைன்னா மினிமம் வந்து 1 கண்டிப்பாக இருக்கும். ஸோ 1 வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அதில் என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். பட் அந்த நம்பர் அப்டேட் பண்ண முன்னாடி நான் சும்மா ஜஸ்ட் 0 வச்சுருக்கேன். இப்போது இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஓகே இந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு வந்து லோவஸ்ட் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சரை அப்டேட் பண்ணுவீங்க. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி வந்து மிட்டு, இந்த எலமெண்ட் தான் ARR5 தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி தரக்கூடிய எலமெண்ட். அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ட்ரூ, ஆமாம் இப்போ கிடச்சிருச்சுன்னு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இதுலேருந்து கீழே வரும்போது நீங்கள் சம்மை வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் விண்டோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்லைடிங் விண்டோ வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் எலமெண்ட் தள்ளி விடணும். ஓகேங்களா? ஸோ முதல் எலமெண்ட் எப்படி தள்ளி விடுவீங்க? சம் மைனஸ் ஈக்குவல் டு ARR ஆஃப் மிட். ஸோ வந்து மிட் மைனஸ் ஒன்னா. இப்போ எக்ஸாக்டாக இது வந்து இதில் இருக்குன்னா இதில் இருக்குது. எங்கே போட்டிருந்தேன்? அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்தானே. இங்கே இருக்க அரேஞ்ச்மெண்ட் இங்கே எழுதுகிறேன். ஸோ நம்ம சார்ட் பண்ண அரே இதை வந்து நம்ம இப்போ இந்த ஹெட்டிங் எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துக்கோம் 0 2 3ன்னு சொல்லி பார்த்துக்குமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2 3 4ன்னு வரும். ஸோ 2 3 4 வந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து மிட் 3 தான். நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் இட்ரேஷனில். பட் இது நீங்கள் மைனஸ் பண்ண இல்லையா? அப்போது சம் மைனஸ் ஈக்குவல் டு ARR ஆஃப் ஐ வந்து இது ஐனா இந்த எலெக்ஷன் எதுனா 0 1 2 3 ஐ மைனஸ் மிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ 3 மைனஸ் மிட் எதுனா 3. ஸோ 3 மைனஸ் 3 வந்து உங்களுக்கு வந்து 0. ஸோ நீங்கள் இதை மைனஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் இங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களோட ஐ வந்து 4. நீங்கள் மைனஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ ஐ வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா 4 இருக்குது. 4 மைனஸ் உங்களோட மிட் வந்து 3 இருக்குது. மிட்னா ஃப்ரீக்வன்சி வந்து 3 தானே. ஸோ 4 மைனஸ் இருக்குன்னா 1. அந்த 1 வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 0 மைனஸ் பண்ணியிருப்பீங்கன்றதால. ஸோ மிட் மைனஸ் ஐன்னு போட்டுக்கலாமா அந்த இடத்துல? சாரி, ஐ மைனஸ் மிட். இதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக லூப் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இது ஃபுல்லாக முடிஞ்சுமே வந்து உங்களுக்கு ட்ரூ வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போது இந்த நீங்கள் தேடி வந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கோங்க. ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போது இதெல்லாம் முடிஞ்ச வரும்போது உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக ஒன்று தான். அப்போ ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருக்கும்போது அதோட லோவஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு தான். ஃபஸ்ட்னா என்னது? ARR ஆஃப் 0. இங்கே நம்ம ARR ஆஃப் 0 போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து குளோபல் வேரியபிளாக நம்ம இதை வச்சுருக்கோம், ஆன்சர் வச்சுருக்கோம். பட் நம்ம இங்கே தான் டிஃபைனே பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ARR ஆஃப் 0 தானே. இப்போ நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கோங்க ஆன்சர்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம இங்கே கொடுத்ததுக்கப்புறம் சார்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி வந்து ஒன்றா இருக்கலாம் எதுவுமே இல்லைன்னா. அப்புறம் நம்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட் எலமெண்ட் தான் அது ஆன்சராக இருக்கும். ஓகே, இங்கே வச்சாச்சு. இந்த லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம். அந்த ஆன்சர் வந்து ஆன்சர் வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கலாம். அப்படின்னா அவங்க கேட்குறது ரெண்டு வேரியபிள் தான். ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஆஃப் 0 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆன்சர் ஆஃப் 1 வச்சுக்கிட்டோமா? ஆன்சர் ஆஃப் 0 ஒன்று நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இது வேலை செய்யறதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
எரர் வந்திருக்கு 12லையா? ஓ, இங்கே செமிகாலன் போடணும்ல. ஓகே, போட்டாச்சு. அடுத்து ஓகே, இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆன்சர் தான் நமக்கு 3 4 வேணும். 3 4 தான் வந்துருச்சு. அடுத்த ஆன்சர் வந்து நமக்கு இதுக்கு 3 5 வேணும். அடுத்ததுக்கு வந்துருச்சு. இதுக்கு வந்து நமக்கு 4 2 வேணும். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் 4 2 வருதா இல்லையான்னு. 4 வந்துருச்சுங்க. ஸோ நம்ம இப்போ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்லேயே ராங் ஆன்சரா? ஏதோ பிரச்சனை இருக்கே. பார்ப்போம். இதை கிளிக் பண்ணலாமா? ஓகே, ஃபோர் 6 கொடுத்துருக்கா? அப்படியே கொடுத்துச்சு. ஆன்சர் வந்து நமக்கு 3 4 கொடுக்கணும். இங்கே 3 4 தானே 3 4 தானே கொடுக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியலையா இங்கே? சரி, ஓகே, நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம கூட என்ன பிரச்சனை? சம்மு கொடுத்தாச்சு, ஆட் பண்ணியாச்சு, மைனஸ் பண்ணியாச்சு, 10 -1 மைனஸ் பண்ணிட்டு எல்லாம் ஓகே தான். ஆன்சர் ஆஃப் 1 வந்து 2000 என்ன ஸ்டோர் பண்ணுறீங்க? இது அரே ஆஃப் ஐ. இந்த வேல்யூ தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன ஸ்டோர் பண்ணுறீங்க? ஸோ 3 and 4 ஃப்ரீக்வன்சி 3 ஃப்ரீக்வன்சி வந்து மீட்டர் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஓகே, ஆன்சரில் ஸ்டோர் இருக்கிற அடுத்த ஒரு எலமெண்ட் சரி, ஓகே கைஸ், இது என்ன பிரச்சனை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நான் மிஸ்டேக் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது எங்கள் பெண்ணு இது. ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மைனஸ் மட்டும் தான் சொன்னேன். அப்போது என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2வியும் இதையும் நீங்கள் செக் பண்ணுறீங்க ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு மூவ் ஆகுதுன்னா அடுத்த இதில் தான் உங்களுக்கு ஐயோட வேல்யூ வந்து 3 இருக்குது. ஸோ ஓகே, இங்கே 4 மினிட்ஸ் போட்டுக்கோன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாமே. ஓகே, இதை எடுத்துக்கோங்களேன். 0 2 3 4 6ன்னு இருக்கு. நீங்கள் இனிஷியலாக வந்து இதில் இருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இங்கே வந்து மூவ் ஆகணும் ஆக்சுவலி. அப்படின்னா உங்களோட ஐ வந்து அடுத்த இட்ரேஷன், அதாவது இதோட இண்டெக்ஸ் நான் போட்டுக்கிறேன் 0 1 2 3 4. அடுத்த இட்ரேஷனில் தான் இதை வந்து ஆட் பண்ணுமே தவிர அதே இட்ரேஷனில் வந்து இதாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா அதே இட்ரேஷனில் தான் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுறீங்க, ஐ மைனஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதே இட்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்கள் வந்து கழட்டி விடுறீங்க. இப்போது இது இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏ ஆஃப் 3 அரே ஆஃப் 3 தான் வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்து ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணுற அதே டைமில் நீங்கள் அடுத்த லூப் போனதுக்கப்புறம் தான் உங்களோட ஐயோட வேல்யூ வந்து 4ஆக மாறும். அப்போது நீங்கள் அடுத்த லூப் முன்னாடி நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த லூப்பில் தான் நீங்கள் இங்கே போகிறீங்க. அப்போ அதே லூப்பில் உங்களோட வேல்யூ வந்து 3 தான். நீங்கள் அதே லூப்பில் இருக்கும்போதே இந்த கம்பேரிஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலி இந்த கம்பேரிஷன் நான் பண்ணுற பார்த்தீங்கன்னா, இந்த கேயோடைய கம்பேரிஷன், இந்த கேயோடைய கம்பேரிஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த லூப்பில் இதை ஆட் பண்ணுறீங்க. அப்போ இந்த லூப்பில் இதை ஆட் பண்ணிவிட்டு இதே லூப்பில் வந்து நீங்கள் இதை மைனஸ் பண்ணிடணும்.
அப்போது ஐ மைனஸ் அப்படின்னு போடுறாங்களே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, ஐ வந்து 4 கிடையாது. அடிச்சுட்டு நான் 3ன்னு போடுறேன். 3 ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து உங்களுடைய சப்பரியோட ஃப்ரீக்வன்சி வந்து 3 தானே. ஸோ 3 - 3 0. அப்போது இந்த சம்முக்கு நீங்கள் அரே ஆஃப் 0 மைனஸ் பண்ணால் உங்களோட வேல்யூ தப்பாக தானே வரும். அப்போது நீங்கள் வந்து +1 பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அரே ஆஃப் 1 மைனஸ் பண்ணணும். ஸோ என்ன அர்த்தம்னா, ஸோ 3 - 3 +1 அப்படின்னா 0 + 1 1. அப்போது இதே லூப்பில் நீங்கள் இதை மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இதே லூப்பில் இதை ஆட் பண்ணிவிட்டு கம்பேரிசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணிடுறீங்க. அப்போ அடுத்த லூப்பில் இந்த 2 தான் போகும். இதை வந்து ஆட் பண்ணிக்கும். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும். +1ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இதை +1ன்னு போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் நான் இதை வந்து கோட் ப்ராசஸில் ரன் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஓகே, ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ 25 ரன் ஆகிட்டுருக்கு. தெரியல, இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகிட்டுருக்கு. 37, 45, 46. கடைசி அக்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம முதல்ல எவ்வளோ டெஸ்ட் கேஸ் பார்த்துடலாம். சில இதில் வந்து 37 தான் இருக்கும். சில சில ப்ராப்ளம் டெஸ்ட் கேஸ். இதுக்கு வந்து 55 போகுது. ஓகே, இதுக்கு வந்து 55 போகுது. இது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிடலாம். என்னென்னா வந்து மிட் -1 பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிட் -1 இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தானே. ஏன்னா நம்ம வந்து இதில் பண்ண மாதிரி மிட் -1 உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்ட் எங்கே வருது, உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி வந்து 3. ஆனால் நீங்கள் வந்து 2 மட்டுமே எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சம்மில் நீங்கள் மைனஸ் பண்ண போதும். அதை நீங்கள் 2 மட்டுமே எடுத்து, அதாவது 2 எனக்கு ஃப்ரீக்வன்சி 2 இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த மிட்டை, அதாவது இந்த மேக்ஸிமம் வேல்யூவோட இந்த ஃப்ரீக்வன்சி -1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வர வேல்யூ தான். அந்த வேல்யூவில் நீங்கள் சம்மை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வேணுமோ அந்த வேல்யூ வந்து உங்களோட கேக்கிட்டேருந்து உங்களால் வாங்க முடியுமா நீங்கள் பார்க்கணும். ஸோ சம் ஆல்ரெடி இந்த 2 வேல்யூ தான் இருக்குது. சம் ஆல்ரெடி இந்த 2 வேல்யூ தான் இருக்குது மேலே பார்த்த மாதிரி. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண நினைக்கிறேன். மைனஸ் பண்ணிட்டீங்களா? ஓ, இல்லை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து கீழே ஆட் பண்ணணும்னு அர்த்தம் நினைக்கிறேன். மேலே ஆட் பண்ண தேவையில்லை, கீழே ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்போ தானே ஃபர்தராக ஸ்லைடிங் மூவ் பண்ணும்போது உங்களால் ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ += கிடையாது. ஸோ += நீங்கள் மேலே வந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது, ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் அப்படின்னா ஸோ பேசிக்காக நீங்கள் மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும் ஒரு இட்ரேஷன் ஆஃப் த ஃபார் லூப்பில். ஸோ இது வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. நான் வந்து அது மாற்றுறதுனால மேலே இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் கம்பேர் பண்ணது இல்லையா, ஆட் பண்ண முன்னாடி கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுங்க இதில். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டிஃப்ரென்ஸ் வந்து கிடச்சிருது. ஸோ இந்த கம்பேரிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பக்கத்தில் இருக்கிற அந்த இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் வந்து விட்டுறணும். இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு. இது நமக்கு அக்செப்டாக கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு இது ரன் ஆகுது பார்த்துடலாம். ரிஃப்ரெஷ் பண்ண நமக்கு ஓகே, இது ரன் ஆகுது. அப்போ இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஃபுல்லாக ரன் ஆகட்டும். நம்ம இங்கே பார்த்துட்ருக்கலாம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸுங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அப்படி மைனஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட வந்து அந்த மேக்ஸிமம் எலமெண்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ சம் தேவைப்படுதோ அது இந்த சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ்.
ஓகே, அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. பை.